என்னுடைய நினைவுகள் எல்லாம் என்னுடைய நினைவுகள் அல்ல. இந்த வசனம் நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை என்றைக்காவது ஒரு நிமிஷம் நாங்கள் நின்று நிதானித்து பார்த்துருக்கிறோமா? சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முயற்சி செய்து களைத்து போயிருப்போம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து சோர்ந்து போயிருப்போம். ஆனால் அதில் சக்ஸஸ் இருக்காது, தோல்வி மட்டும்தான் எங்களுக்கு பதிலாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களோட இடைப்பட விரும்புவார். ஆனால் நாங்கள் அதுக்கு செவி கொடுக்க விரும்ப மாட்டோம். நாங்கள் செய்கிறது ஏன் தடையாகி கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும். ஆனால் வசனம் எங்களுக்கு செல்வா சொல்லுது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவல்ல. என்றைக்காவது ஒரு இடத்துல நின்று நிதானமாக மறுபடியும் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தர் நான் செய்கிறதிலே பிரியமாக இருக்கிறாரா? ஒருவேளை இது தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாமல் நான் செய்கிறதுனால எனக்கு தடை உண்டாயிருக்கிறதா? அப்படி அடிக்கடி எனக்கு ஸ்ட்ரகிள் வருது, அடிக்கடி இதில் தடை வருதுண்டா ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நின்று கேளுங்க. ஏன்னா அநேக சந்தர்ப்பங்களில் எங்களுடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தமாக இருக்காது. அப்போ நாங்கள் மற்ற பக்கம் யோசிக்கணும், ஆண்டவருடைய சித்தம் என்ன. நிறைய சந்தர்ப்பங்களில் ஆண்டவரை நாங்கள் கையை பிடிச்சி இழுத்து எங்களுடைய வேலையை செய்ய வைக்கிறோம். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன். சர்வசாதாரணமான ஒரு மனுஷனால் அவரை புஷ் பண்ணி தள்ள முடியுமா? இல்லை. ஒரே ஒரு முடிவு தான். அவர் அன்றைக்கு நாங்கள் போகிறத தவிர வேறு முடிவு எங்களிடத்துல இல்லை. அவர் எங்களை லேசாக இழுத்து கொள்ளுவார். ஏன்னா அவள் மகாபெரிய தேவன். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? நீர் எதை விரும்புகிறீர்? உம்முடைய விருப்பம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்தை செய்யும்போது எங்கள் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர், எல்லா இடத்துலையும் சக்ஸஸை உண்டு பண்ணுகிறவர். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, இவ்வளவு காலமும் தேவனுக்கு பிரியமில்லாததை நான் செய்துட்டு கஷ்டப்பட்டுட்டேனே, இப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது எல்லாம் இலகுவாக போய்கொண்டே இருக்குது. இப்படித்தான் சில நேரம் ஊழியத்திலையும் நாங்கள் விரும்பினதை செய்து கொண்டே இருப்போம். சக்ஸஸ் கடைசி வரைக்குமே வராது. வேதனை தான் வரும், போராட்டம் தான் வரும், குழப்பம்தான் வரும். ஆனால் ஆண்டவர் விரும்பினதை என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு சக்ஸஸ் என்ற அந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். தேவனும் எங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். இதை என்னோட வாழ்க்கையில் நான் அநேக தரம் கற்றிருக்கிறேன். அநேக தரம் இந்த வார்த்தை என்னை ஞாபகப்படுத்திருக்கு. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய வழிக்கு நீ திரும்பு, அப்பொழுது காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.